அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2022 நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், அதாவது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்லையும் கேட்கப்படாத ஒரு கொஸ்டினை 2022 கேட்டாங்க. அப்போ எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. இதில் எப்படி மொட்டையாக கேட்டுக்கிறாங்களே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது யாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள். அப்போ அதே போல் இந்த மேஜிக் நம்பர்னா என்ன, அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கிடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உடனுக்குடன் உங்களை சேரும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியூக்ளியேட்ஸ் ஆஃப் மாஸ் நம்பர் டேஷ் ஷோ எ ஸ்பெஷல் ஃபியூச்சர். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9, 13, 17 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போ இந்த 9, 13, 17 எதுக்கு இந்த கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேஜிக் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அது அடுத்தபடியாக இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர், அப்போ அந்த மேஜிக் நம்பரை பார்த்தா தான் இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் உங்களுக்கு புரியும். அதனால தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு மேஜிக் நம்பர்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த மேஜிக் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மேஜிக் நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷெல் மாடலை லைட்டாக நம்ம பார்த்துக்கிடலாம். அப்போ இந்த ஷெல் மாடலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு எனர்ஜி லெவலாக இருக்குது. இதில் ஒரு 5 எனர்ஜி லெவல் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த எனர்ஜி லெவலில் இந்த நியூக்ளியான்ஸ் ஃபில் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் திஸ் ஃபேஷன் ஃபார் ஆல் பாசிபிள் செல்ஸ். இட் இஸ் அப்சர்வ்ட் தட் சம் செல்ஸ் கண்டெய்ன்ஸ் சம் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஆஸ் ஷோன் ஹியர். இந்த மாதிரி அந்த ஷெல் மாடலில் சம் ஷெல் மாடல் ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது அந்த 2, 8, அதுக்கப்புறமா 20, 28 இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அந்த ஷெல்லில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ஸாக இருக்கும்போது அந்த நியூக்ளியேட்ஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது இந்த நியூக்ளியர் ஷெல் மாடல். அப்போ அதில் அந்த மேஜிக் நம்பர் எப்படி ஃபில் ஆகுது அந்த எனர்ஜி லெவலில் அப்படிங்கிறத இதில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நியூட்ரான் மேஜிக் நம்பர், புரோட்டான் மேஜிக் நம்பர் 88 இருக்குது. அப்போ இங்கேயும் அதே போல் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும். நியூட்ரானில் ஒரு 8 இருந்துன்னா புரோட்டானில் ஒரு 8 இருக்கும். அதே மாதிரி 20, அகர்மா 28, 50, 82, 126, 184 இந்த மாதிரி அதில் மேஜிக் நம்பர்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது அந்த நியூக்ளியான்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். அதே போல் இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்க, இந்த 2, 8, 20, 28 இப்படி இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியேட் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ரெண்டுமே மேஜிக் நம்பராக இருக்குது, அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் மேஜிக் நம்பராக இருக்குதுன்னு வைங்க, அப்போ அந்த நியூக்ளியேட் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெட் இருக்குது. அப்போ லெட்டுக்கு புரோட்டான் பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. அப்போ 82 பாருங்கள் இந்த இருக்குது. அப்போ 82 இது ஒரு மேஜிக் நம்பர். அப்போ இந்த நியூக்ளியேட் மோர் ஸ்டேபிள். அதே போல் இங்கே நியூட்ரானும் எப்படி இருக்குது, 126 இருக்குது பாருங்கள். இங்கே புரோட்டான் 82 இருக்குது, நியூட்ரான் 126. 126ம் ஒரு மேஜிக் நம்பர். அப்போ இந்த லெட்டு மோர் ஸ்டேபிள் இருக்கிறதுல ரெண்டுமே என்ன இருக்குது, இந்த மேஜிக் நம்பர்ஸில் இருக்குது. அதனால் இந்த லெட்டு மோர் ஸ்டேபிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் 20, 40 பாருங்கள். இங்கே புரோட்டான் 20 இருக்குது, நியூட்ரான் 20. அப்போ ரெண்டுமே மேஜிக் நம்பர் தான். அப்போ இந்த கால்சியம் 20, 40 மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த ஷெல்லில் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நியூக்ளியான்ஸோட நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள். If protons and neutrons are filled in this fashion, it is observed that those nuclei which have fully occupied cells will have the number of nucleons. அப்போ அந்த ஃபுல்லி ஆக்குபைட் செல்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நியூக்ளியான்ஸோட நம்பர் மாதிரி இருந்துச்சுன்னா 2, 8, 20, 28, 50, 82, 126, 184 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்பர் என்ன சொல்கிறோம், நம்ம மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஆர் highly stable. These are called magic numbers. அப்போ மேஜிக் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கும். அதாவது இந்த மேஜிக் நம்பர்ஸ், அதாவது இந்த
நியூட்ரான் இல்லைனா ப்ரோட்டான்ஸ் இந்த மேஜிக் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியோடு வந்துட்டு மோர் ஸ்டேபிள். இப்போ இதில் இன்னொன்று பாருங்கள், டபுள் மேஜிக். அப்போ டபுள் மேஜிக்னா என்ன? நியூக்ளியை விச் ஹேவ் போத் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த மேஜிக் நம்பர்ஸ் ஆர் கால்ட் டபுளி மேஜிக். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த ப்ரோட்டானும் நியூட்ரானும் ரெண்டுமே இந்த மேஜிக் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறோம் நம்ம? டபுளி மேஜிக். நம்ம வந்து மேஜிக் நம்பர்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? ஏதாவது ஒன்று சேமாக இருக்கும், இந்த மேஜிக் நம்பர்ஸை ஒத்து இருக்கும். அதாவது அந்த 2, 8, 20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? மேஜிக் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே வந்து ப்ரோட்டானும் நியூட்ரானும் ரெண்டும் எப்படி இருக்குது? மேஜிக் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? நாம் டபுளி மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் 20-40, கால்சியம் 20-48. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டான் 20, அதே போல் நியூட்ரான் வந்து என்ன வரும்? உங்களுக்கு 28 வரும். அப்போ இந்த மேஜிக் நம்பர்ஸில் பாருங்கள் 20, 28. அப்போது ரெண்டுமே என்னது தான்? இந்த மேஜிக் நம்பர்ஸ் தான். அப்போ இது வந்துட்டு மோர் ஸ்டேபிள். இதே போல் தான் இந்த லெட் நம்ம பார்த்தோம். அப்போ லெட்டில் பாருங்கள், இந்த நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ரெண்டுமே வந்துட்டு இந்த மேஜிக் நம்பர்ஸை ஒத்துருக்கிறதுனால இது வந்துட்டு டபுளி மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெட்டு கால்சியமும் டபுளி மேஜிக். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் நியூக்ளியேட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கொஸ்டின் பார்த்தோம், இந்த பிஜிடிஆர்பி 2022 கேட்ட கொஸ்டின். அப்போ அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன? அதாவது 9, 13, 17 ஷோ ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி மொட்டையாக கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். எலிமெண்ட்ஸ் விச் பொசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ். பாருங்கள், எலிமெண்ட்ஸ் விச் பொசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் ஹேவ் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 2, 8, 20, 50, 82, 126 ஆர் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ஆர் கால்ட் மேஜிக் நம்பர்ஸ். ஒன்று இந்த நம்பரில் ப்ரோட்டான் இருக்கணும், இல்லைனா நியூட்ரான்ஸ் இருக்கணும். அந்த நம்பர்ஸ் என்ன சொல்கிறோம்? மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த 9, 13, 17 ஷோ ஸ்பெஷல் ஃபியூச்சர். அப்போ இது வந்து ஏன் ஸ்பெஷல் ஃபியூச்சர்? இந்த நியூக்ளியேட்ஸ் ஆஃப் மாஸ் நம்பர் 9, 13, 17 ஷோ ஸ்பெஷல் ஃபியூச்சர். காரணம் என்ன? அப்போ பாருங்கள், இது வந்துட்டு அன்ஸ்டேபிள். இந்த மாதிரி நியூக்ளியேட்ஸ் வந்துட்டு அன்ஸ்டேபிள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐசோடோப்ஸ் ஆஃப் தீஸ் மாஸ் நம்பர்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். பாருங்கள், எஸ்பெஷலி வென் தீஸ் நியூக்ளியேட்ஸ் கண்டெயின், எப்போ அன்ஸ்டேபிள்? ஒன் மோர் நியூட்ரான் தென் ப்ரோட்டான். அப்போ இந்த ப்ரோட்டானை விட ஒரு நியூட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து அன்ஸ்டேபிள். இப்போ அதே போல் ஒன் மோர் ப்ரோட்டான் மோர் தென் நியூட்ரான் இந்த மாதிரி இருந்தாலும் அன்ஸ்டேபிள். அதான் சொல்கிறோம், இது வந்துட்டு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த 9, அதுக்கப்புறமா 13, 17 கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த நம்பர் ஷோஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர். காரணம் என்ன பாருங்கள், இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பெர்லியத்துக்கு பாருங்கள், பெர்லியத்துக்கு ப்ரோட்டான் வந்துட்டு 4, நியூட்ரான் வந்துட்டு 5. அப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஸில் நியூட்ரான் 1 கூட இருக்குது, ப்ரோட்டானை விட ஒரு நியூட்ரான் கூட இருக்குது. அதே போல் கார்பனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ப்ரோட்டான் 6, நியூட்ரான் 7. அப்போ ப்ரோட்டானை விட நியூட்ரான் 1 கூட இருக்குது. அதே போல் இந்த ஆக்சிஜனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 1 மோர் நியூட்ரான் தென் ப்ரோட்டான். அப்போ இங்கே வந்து ப்ரோட்டான் வந்து 8, அதுக்கப்புறமா நியூட்ரான் வந்துட்டு 9. அப்போ இதில் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் கூட இருக்குது. அப்போ அதனால தான் இது என்ன சொல்கிறோம்? இது ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நியூக்ளியேட்ஸ் வந்துட்டு அன்ஸ்டேபிள். இப்போ நம்ம 1 கூட இருக்கிற நியூட்ரானை பார்த்தாச்சு. இப்போ 1 கூட இருக்கிற ப்ரோட்டானை நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், B59. அப்போ இந்த கேஸில் இந்த ப்ரோட்டான் வந்துட்டு 5 இருக்குது, நியூட்ரான் வந்துட்டு 4 இருக்குது. இப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் வந்துட்டு 7 இருக்குது, நியூட்ரான் வந்து 6 இருக்குது. அப்போ பாருங்கள் 1 கூட இருக்குது, ஒரு ப்ரோட்டான் கூட இருக்குது. இப்போ ஃப்ளோரினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டான் வந்துட்டு 9, நியூட்ரான் வந்துட்டு 8 இருக்குது. அப்போது இந்த நியூட்ரானை விட ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் இந்த 9, 13, 17 ஷோஸ் எ ஸ்பெஷல் ஃபியூச்சர். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.